பல்வேறான காரணங்களுக்காக நம்ம பல கோவில்களுக்கு போயிருப்போம். சில கோயில்கள்ல நம்ம வேண்டுதல் வைத்திருப்போம். அது நிறைவேறியிருக்கும். சில கோவில்கள்ல நிறைவேறாம கூட இருந்திருக்கும். ஸோ இந்த கணக்கன்பட்டி இந்த அமாவாசை பூஜையில கலந்து கொண்டா எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் நடக்கும்? மனிதரோடு மனிதரா வாழ்ந்து பல்வேறான அதிசயங்களையும், பல்வேரோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்த ஒரு மகான பத்தி தான் இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க போறோம். கணக்கன்பட்டி அருளால் நல்லதாகவே உங்களோட வாழ்க்கையில நடக்கட்டும். பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாளாக இருக்குது. அதுலேயும் இந்த ஆணி அமாவாசை அப்படிங்கிறது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. இது ஜூலை 14ஆம் தேதி வருது. ஸோ இந்த நாளில் நம்ம குறிப்பாக பக்தர்கள் அதிக நம்பிக்கையோட தரிசிக்க கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஆலயத்திற்கு போவாங்க. அதுலேயும் இந்த அமாவாசை அப்படிங்கிறது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. முன்னோர்களை நினச்சி வழிபடவும், குலதெய்வத்தை வணங்கவும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை வழிபடுவோம். ஒவ்வொரு அமாவாசை இன்னைக்குமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கணக்கன்பட்டிக்கு போயிட்டு சுவாமிகளை தரிசித்து அருள் பெறுகிறாங்க. பல பேருமே மன நிம்மதி கிடைக்கவும், குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கவும், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கவும், திருமண தடை அனைத்துமே நீங்கவும், குழந்தை பாக்கியம் பெறவும், கடன் சுமை குறையவும் இந்த கணக்கன்பட்டி ஆலயத்துக்கு போகிறாங்க. ஸோ பல்வேறோட அனுபவங்கள் இந்த நிறைய பேர் அனுபவ ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த அமாவாசை நாளில் இந்த கணக்கன்பட்டி போகிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான தவறுகளை மட்டும் செய்யாதீங்க. அது என்ன அப்படிங்கிறதையும், இந்த கணக்கன்பட்டி பூஜையில் கலந்து கொண்டால் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயத்தையெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கணக்கன்பட்டி போயிருக்கீங்களா? இந்த கணக்கன்பட்டிக்கு நீங்கள் போகிறதுனால என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பழனி முருகன் திருக்கோவிலில் இருந்து இந்த ஆலயமானது சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஆலயமானது அமைஞ்சிருக்கு. இங்கு வாழ்ந்த மிக சக்தி வாய்ந்த மகான் தான் கணக்கன்பட்டி மூட்டைசாமி சித்தர் அப்படிங்கிற சத்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தர். இவரை பொறுத்த வரைக்கும் சாய்பாபாவோட மறு அவதாரமாக பார்க்கப்படுது. இவர் வாழும்போதே பல்வேறான அதிசயங்களை நிகழ்த்திருக்கிறாரு. அதற்கு பிறகு ஜீவ சமாதி ஆனதுக்கப்புறம் பல்வேரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமண தடையாகட்டும், குழந்தை பாக்கியத்தில் தடை, பல்வேறான தீராத நோய்களுக்கு கூட இந்த ஆலயத்திற்கு போயிட்டு நாங்கள் சொல்லக்கூடிய இந்த முறையில் மட்டும் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தீராத வியாதிகள் அனைத்துமே தீர இந்த ஆலயத்திற்கு போனீங்க அப்படின்னா, இந்த ஆலயத்திற்கு அந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா பின்னாடி பாருங்கள் பேக் சைடில் ஒரு திருநீர் பொட்டணம் கொடுப்பாங்க. அதை பார்த்தீங்களா, தினமும் சுத்தமான தண்ணீரில் நீங்கள் அதை போட்டு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலுமே அது கண்டிப்பாக தீருதான். அதே மாதிரி நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ஆலயத்திற்கு போகும்போது என்ன நம்ம வாங்கிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தோமா, கண்டிப்பாக பூக்கள் வாங்கிட்டு போங்க. என்ன வாங்குறீங்களோ இல்லையோ பூக்கள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு 2 தீபம், கற்பூரம், 10 குச்சி, அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்திங்களா ஜூஸு, அவருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான அந்த புகையிலை, இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. இது எல்லாமே கணக்கன்பட்டி அந்த சித்தர் ஆலயத்துக்கு முன்னாடி அதை படைப்பாங்க. இது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அந்த ஆலயத்திற்கு போகும்போது உங்களால் ஒரு 5 கிலோ அரிசியாவது, அதாவது மூட்டை சாமிகள் அப்படின்னு பேரே பெற்றிருக்கிறாரு. ஸோ மூட்டை நம்ம ஏதாவது அந்த ஆலயத்திற்கு போகும்போது நம்மளுடைய தோள்களால் அந்த மூட்டையை வச்சு சுமந்துட்டு போகிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய பாவ கணக்குகள் இருக்கு இல்லையா, முன்னோர்கள் பாவம், அதாவது தீர்க்கவே முடியாத பாவங்கள் குறைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இப்படி நம்ம அந்த மூட்டையை சுமந்துக்கிட்டு போகும்போது நம்மளுடைய பாவங்கள்லாம் குறையுதான். அதே மாதிரி பாருங்கள், கணக்கன்பட்டி சித்தர் ஐயா அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு அழுக்கு மூட்டை எப்போதுமே அதை தோளில் போட்டுக்கிட்டு தான் சுற்றிட்டு இருப்பாராம். அதே மாதிரி தான் அழுக்கு மூட்டை சித்தர் அப்படிங்கிற பேரே வாங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஆலயத்திற்கு போனோம் அப்படின்னா நம்ம எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு துன்பமாக இருந்தாலுமே அது எல்லாமே தீருதான். அதே மாதிரி இந்த ஆலயத்திற்கு போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஒரு
முன்னோர்கள் நிறைய வெளியூர்கள்லேருந்துலாம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெரிய ஆலயமாக மாறிடுச்சு இந்த ஆலயம். ஆரம்பத்தில் ஒரு சில பக்தர்கள் தான் இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு வழிபட்டிருக்காங்க. ஆனால் இவருடைய புகழானது நாடு முழுவதும் பரவி இருக்க. ஸோ அனைவருமே இப்போ வந்து வழிபடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயமாக இருக்குது. இந்த ஆலயத்திற்கு நம்ம போனோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தை உணர முடியும். இது என்னுடைய அனுபவத்திலேருந்துமே சொல்கிறேன். சரி, இந்த அமாவாசை இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோமா, அதிகாலையில் எழுந்துட்டு சுத்தமான உடை அணிஞ்சுக்கோங்க. வீட்லேயும் தீபம் ஏற்றி வழிபாடுங்க. குலதெய்வத்தை மனதில் நினச்சி கொண்டு பிரார்த்தனை செய்யுங்க. முன்னோர்களுக்கு கண்டிப்பாக உங்களால் முடிந்த அளவுக்கு தர்ப்பணம் அல்லது நினைவு வழிபாடு செய்யுங்க. ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க. மதியம் 12 மணி வாக்கில் தான் அங்கே கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஆலயத்தில் பார்த்திங்களா பூஜைகள் நடைபெறும். இந்த பூஜையில் கலந்து கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு செகண்டாவது தூங்காமல் யாராலையுமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மைண்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோமா, திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டியில் தான் இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்கு. பழனிசாமி சுவாமிகள், அதாவது மூட்டை சாமிகள் ஜீவ சமாதியில் ஒவ்வொரு அமாவாசை இன்னைக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி வழிபடுவது வழக்கமாக இருக்குது. அதுவும் இந்த அமாவாசை ஆணி அமாவாசைங்கிறதுனால நிறைய பக்தர்கள் இன்னைக்கே போயிட்டு பார்த்தீங்களா ஆலயத்தில் தங்கியிருந்து நாளைக்கு அமாவாசை பூஜையை பார்த்துட்டு நாளைக்கு வருவாங்க. இந்த ஆலயத்திற்கு போனாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஜாதக தோஷங்களையும் நீக்கி சகல செல்வங்களையும் அருளக்கூடிய ஆன்மீக ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுது. ஸோ இந்த அமாவாசை இன்னைக்கு அதிகாலை முதலே பக்தர்கள் சுவாமிகளோட ஜீவ சமாதியை அமைதியான முறையில் வலம் வந்து தரிசிப்பாங்க. அபிஷேகமும் ஆராதனையும் இந்த ஆலயத்தில் நடைபெறும். மூலவருக்கு பால், பன்னீர், சந்தனம் போன்ற பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும். தீப ஆராதனை, அதாவது பக்தர்களுக்கு குங்குமம் விபூதியும் பிரசாதமாக வழங்கப்பட்டு மாபெரும் தீப ஆராதனையானது காட்டப்படுவாங்க. தியானம் மற்றும் வழிபாடு, அங்கு பார்த்திங்களா ஒரு சில நிமிடங்கள் அமர்ந்து நம்ம தியானம் செய்வது நமக்கு மன அமைதியை கண்டிப்பாக தரும். அது மட்டும் இல்லாமல் கர்ம வினைகளை குறைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அதே மாதிரி இவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய காலத்தில் பொது வாழ்வில் அர்ப்பணித்து கொண்டு இவர் தினமுமே கடவுளுக்காக பணியாற்றுவாராம். இவருடைய உடல் முழுவதுமே எப்போதுமே பச்சை நிறம் கொண்ட சட்டை, அழுக்கான வேட்டியை மட்டுமே இவர் அணிந்திருப்பாராம். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய மூட்டை எப்போதுமே இவரை தோளில் சுமர்ந்து கொண்டே இருப்பாராம். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இவர் நம்மளுடைய கர்ம வினைகளையும் சுமப்பதான் ஐதீகம். அதை எங்கே போனாலுமே தூக்கி கொண்டு தான் போவாராம். அந்த மூட்டையை யாராவது தொட வந்தாலோ அவங்க ரொம்ப கோபமாக கத்தி அவங்கள விரட்டி விடுவாராம். கடவுளோட அனுகிரகத்தினால பல்வேறு வகையான அற்புதங்களை நிகழ்த்தி பிறகுதான் ஜீவ சமாதியும் அடைஞ்சிருக்காரு. பழனியிலிருந்து திண்டுக்கல் செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையிலிருந்து பழனியிலிருந்து சுமார் ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தோமா, இந்த ஆலயத்தில் கணக்கன்பட்டி சித்தர் அப்படிங்கிறவர் எந்த நேரமும் பரட்டை தலையுடனும் அதற்கு மேலே ஒரு துண்டை தலைப்பாக வைத்து கட்டியிருப்பாராம். இவர் பழனி இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களும் சுற்றி ஆரம்ப காலத்தில் வருவாராம். ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்கள் பார்த்திங்களா இவரை ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லால் அடித்து விரட்டக்கூடிய சம்பவமே நடந்திருக்கான். இவரை அழுக்கு மூட்டிய கையில் எப்போதுமே வயிற்றி சுற்றி திருவதனால இவரை பழனி சுற்று வட்டார பொதுமக்கள் அனைவருமே இவரை மூட்டை சாமி அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. பழனியில் 2 பெரிய மலைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் பழனி முருகன் கோவில், மற்றொன்று இடும்பன் கோவில். அவர் இந்த இடும்பன் கோவிலில் தான் பல வருடங்கள் வாழ்ந்து வந்ததாகவும் சொல்லப்படுறாங்க. மேலுமே இந்த பழனி மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊரில் சுற்றி வந்தாராம். அப்போது தான் ஒரு நாள் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்த பொழுதே அந்த வழியே ஒரு கார் ஒன்று வந்திருக்கு. அதை பார்த்திங்களா வழிமறிச்சிருக்கிறாரு. அந்த காருக்கு உள்ளே வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகள் தன்னுடைய மகனுக்கு வாய் பேச முடியாத சூழலில் இருந்ததுனால அவங்க பழனிமலை முருகனை தரிசனம் செய்ய போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்கள கணக்கன்பட்டி சித்தர் கார்லேருந்து இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த தம்பதியருக்கு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் ஒரு தயக்கத்தோடு இருந்திருக்காங்க. பிறகு காரில் இருந்து இறங்கி வந்த அந்த பெண்மணியிடம் கணக்கன்பட்டி சித்தர் எதிரில் இருக்கக்கூடிய கடைக்கு போயிட்டு ஒரு பிரியாணி பொட்டனை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னா அவங்க அனைவருமே சைவ சாப்பாட்டை மட்டும் சாப்பிடக்கூடியவங்க, அசைவம் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த பெண்மணி என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் ஒரு தயக்கத்தோட ஒரு தடுமாற்றத்தோடையே போயிட்டு அந்த கடையில் போயிட்டு ஒரு பிரியாணி பொட்டனும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த பிரியாணியை உன்னுடைய மகன்கிட்ட கொடு அப்படின்னு கணக்கன்பட்டி சித்தரையா சொல்லியிருக்காரு. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா அந்த பெண்மணி வாங்கிட்டு வந்ததோ பிரியாணி பொட்டனம், ஆனால் அந்த பொட்டணத்தை பிரித்து பார்த்தபோது அது
தயிர் சாதமாக மாறியது தான். ரொம்ப ஷாக்காகி அந்த அம்மா பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த அம்மாவை நோக்கி திடீர்னு ஒரு கார் வந்திருக்கு. அதை பார்த்த உடனே அந்த வாய் பேச முடியாத இருந்தான் இல்லையா அந்த பையன், அம்மா வண்டி வருது ஓரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கத்திருக்கான். இது பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே ஷாக்கு. திடீர்னு என்னடா நம்ம பையன் வாய் பேச மாட்டான், திடீர்னு வாய் பேசுகிறான், இதெல்லாம் ஒரு ஆச்சரியமாகுது. பிரியாணி பொட்டணமாக வாங்கிட்டு வந்தோம், இது பார்த்தா தயிர் சாதமாக இருக்குது. இது எல்லாமே கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவோட ஒரு மகிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க காலில் கணக்கன்பட்டி சித்தர் ஐயா காலில் விழுந்து வணங்கிட்டு போனாங்களாம். இப்படி அவர் வாழும்போதே பல்வேரோட வாழ்க்கையில் பல்வேறான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மகான். அவர் இறந்த பிறகும் பல்வேரோட வாழ்க்கையில் பல்வேறான கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருந்தால் கூட, பல்வேறான டாக்டர் மருத்துவர்களாலையும் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தால் கூட இந்த ஆலயத்திற்கு போயிட்டு நீங்கள் சரியான முறையில் இவரை மட்டும் வணங்கிட்டு வாங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பமே வரமாட்டேங்குது, எப்போவுமே ஒரு கடன் பிரச்சனை, நோய், இந்த மாதிரியான பிரச்சனைகள், எதிரிகள் தொல்லை, பயம் தொல்லை, இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறவங்க இந்த கணக்கன்பட்டி ஆலயத்துக்கு ஒரு டைம் மட்டும் போயிட்டு வாங்களேன். அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த கோயிலுக்கு போகலாம், நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மைண்ட்லேயே தோணும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு முக்கியமான ஒரு கோவிலாக இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஆலயமானது அமைஞ்சிருக்கு. இதில் பொறுத்த வரைக்குமே அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் ரொம்ப சிறப்பான பூஜைகள் நடைபெறும். அதுலேயும் பாருங்கள், மதியம் 12 மணிக்கு அந்த பூஜையில் கலந்து கொண்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு திருப்பம் வேணும் அப்படிங்கிறவங்க இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது, உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மேலுமே இந்த ஆலயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தோமா, இந்த ஆலயத்திற்கு நம்ம அங்கே போனோம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அந்த சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம். என்ன செய்யலாம்? காய்கறி கட் பண்ணுறது அல்லது சமைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. உங்களால் எது செய்ய முடியுதோ அது செய்யலாம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த கணக்கன்பட்டிக்கு நம்ம சமைக்கிறோம் இல்லையா, அந்த காய்கறி கட் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அதை தான் இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவுக்குமே படைப்பாங்க. ஸோ இதனால் நமக்கு புண்ணியம்தான். அதுவும் இந்த அமாவாசை நாளில் செய்கிறது கூடுதலான ஒரு புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும். ஏன் அப்படின்னா முன்னோர் வழிபாடு செய்கிறதுக்கு சமந்தானே இதுவும். ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கணக்கன்பட்டி ஆலயத்துக்கு போயிட்டு இதை மட்டும் நாங்கள் சொன்னக்கூடிய இந்த விஷயத்தை மட்டும் ட்ரை பண்ணிங்களேன் அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். முடிஞ்சவங்க கணக்கன்பட்டி போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு திருப்பு முனை கிடைக்கும். மேலுமே நீங்கள் இந்த கணக்கன்பட்டி ஆலயத்திற்கு போயிருக்கீங்களா? உங்களோட வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலுமே இந்த ஆலயத்திற்கு போனோம் அப்படின்னா நமக்கே தெரியாமல் நம்மளுடைய மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்திற்கு போகும்போது கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பூக்கள் நிறைய வாங்கிட்டு போங்க, ரொம்பவே நல்லது. அதே மாதிரி மற்றபடி இந்த ஆலயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம். நிறைய பேர் இன்னொரு அனுபவத்திலே கூட ஒருத்தருக்கு திருமணம் ஆகாமல் நிறைய நாள் இருந்தார். அவருக்கு போயிட்டு ஒரு 3-4 மாதம் போனார், உடனே அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ஆலயத்திற்கு போனோம் அப்படின்னா நடந்திருக்கு. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நேயர்களே, இந்த வீடியோவில் கணக்கன்பட்டி சித்தர் ஆலயத்தோட சிறப்பையும் அதுவும் இந்த அமாவாசை நாளில் போனால் என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள், பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களாலும் சரி, அல்லது உங்களோட வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்களாலும் சரி, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. மேலுமே உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு கணக்கன்பட்டி சித்தரையா பிடிக்கும் அப்படின்னா ஓம் கணக்கன்பட்டி சர்க்குருவே போற்றி, ஓம் கணக்கன்பட்டி சர்க்குருவே போற்றி, ஓம் கணக்கன்பட்டி சர்க்குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கணக்கன்பட்டி அருளும் எப்போவுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். ஆல்வேஸ் தேங்க்யூ.